திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நியூ டவுன், பெருமாள்பேட்டை, கச்சேரி சாலை, பஜார் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கு? நிச்சயமாக வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக மழை மற்றும் நிறுவனங்களில் கனமழை பெய்து வருகிற நிலையில் இன்று மதியம் திடீரென்று வாணியம்பாடி அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நியூ டவுன், பெருமாள்பேட்டை, கச்சேரி சாலை, ஜனதாபுரம், செட்டியாப்பூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதேபோல் ஆம்பூர் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வரிசை கட்டி நிற்கக்கூடிய வாகனங்கள் இருக்குது. இதனால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்படுவது. சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகனம் அனைத்துமே போக்குவரத்து நெரிசலிலும் இந்த கனமழையில் சிக்கி தைத்து வருகிறது. இதனால் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றன. இதே போல் கனமழை பெய்து வருவதால் வாணியம்பாடி அதன் சுற்றுப்புற பகுதியில் சாலைகள் ஆங்காங்கே இருக்கும். வாணியம்பாடி அரசு மருத்துவமனை சாலை, கச்சேரி சாலை, நியூ டவுன் செல்லக்கூடிய சாலைகளிலும் சாலையிலே தண்ணீர் தேங்குவதால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டுள்ளனர். அதே போல வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்குள்ளே தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அல்லது வருவாய்த்துறையினர் சாலைகளில் இருக்கக்கூடிய நீரை அகற்றப்பட வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனையில் கூடியிருக்கும் நீரை அகற்றப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.